அடுத்த நிகழ்வாக எனது சிறு வயது முதல் நண்பராயிருக்கும் காலித் உஸ்மான் அவர்கள் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை மனிதன் கஷ்டங்களை துன்பங்களை கடந்து வாழ்வில் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்ற ஒரு பக்கம் இருக்க, இரு கண்களையும் இழந்த நிலையில் இப்பொழுது உங்கள் முன்னால் வந்து நிற்பவர் சாதாரண காலித் உஸ்மான் அல்ல. அவர் வாழ்வில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார், அவர் இருக்கக்கூடிய நீங்கள் காணாத அவர் கண்ட பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாக சில விடயங்களை சேர்ந்து எமது வாழ்க்கை மோட்டிவேஷனாக, சில ஒரு ரோல் மாடலாக, நிறைய விடயங்களை படிக்க வேண்டிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார். அவரது பக்கங்களை பார்ப்பதற்காக அவருக்கு நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சத்தம் போதா என்ன இல்ல எனர்ஜி இறங்கிட்டா? சரி, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்களா? பதில் தருவீங்களா? ரைட். எப்படி கிளாஸ் இன்னைக்கு? சத்தம் போதா? நல்ல சத்தமா கதைச்சா தான் எனக்கு கேட்கும். சரியா? ரைட். முதல்ல என் பேர் என்ன பார்த்து சின்ன இன்ட்ரக்ஷன்ஸ் தரேன். நான் என் பேர் காலித், நான் இருக்கிற கொலன்னாவை 2012 தான் நான் பிளைண்ட் ஆயினேன், கண் விளங்காம போச்சு. ஸோ அதுக்கு முதல் நான் நார்மலா இல்லை ஸ்கூலுக்கு போனேன், உங்களை மாதிரி தான் எல்லாம் படித்தேன். ஆனால் லைஃப்ல சில விஷயங்கள் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், அதாவது நினைக்காத நேரத்தில் நாங்களே எதிர்பார்க்காத நடக்கிற விஷயங்கள். அது மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு 2012. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் ஒரு அடியா கண் விளங்கி கொண்டு இந்த ஒரு அடியா கண் விளங்காம போன எப்படி ஒருத்தர் மட்டும்தான் விளங்கியது கஷ்டம், மற்ற யாருக்கும் விளங்கி இல்லை போல இல்லையா? எப்படி சரி, ஒரு ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி பார்ப்போமா? எல்லாம் கண்ணை மூடுவோமா? இப்ப என்ன விளங்குதா? நான் செக் பண்ணேன், பாக்குறீங்களா? நல்லா எப்படி இருக்குது? ஃபுல்லா லைட் ஆகிதா? ஹிட் ஆகிதா? கண்ணை மூடினா ஹிட்டா தான் இல்லையா? ஸோ 2012 இருந்து அப்படித்தான் நான் என் லைஃப் போகுது. ஓகே, கண் விளங்காம போன உடனே நிறைய விஷயங்கள் வந்து தலையில. என்ன வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வாழ்க்கையே வேற வேற அதுக்கு இன்னொரு விஷயம் முடியுது பெருசா. லைஃபே வானம்னு போகும் இல்லையா? அப்படியா இல்லையா? அந்த லெவலுக்கு நான் போறேன். இதுக்கு மேல இருந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு மேக்சிமம் லைஃப்ல என்ன போவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. கடைசியா என்ன ட்ரை பண்ணுவாங்க? கேட்கல? அந்த லெவலுக்கு நான் போறேன். 3 தடவை ட்ரை பண்ணி நீங்க அதையே அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் இதுக்கு முந்தைய ஃபேஸ் பண்ணது இல்லை. ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணனால தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னன்னு விளங்கி அப்பதான். அது பிறகு எனக்கு கசின் ஒருத்தர் வந்தாரு. ஒரு 6 மாசம் நான் ரூம்ல தான் இருந்தேன், வெளியே வரல. ரூமுக்கே தான் போயிட எது இருந்தாலும் ரூம்ல தான். ஏன்னா நான் வெளியே போனா சொசைட்டி சமுதாயம் எப்படி என்ன ஏற்றுக்கொள்ளும் ஒரு பயம். எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எப்படி எப்படி பார்ப்பாங்க? ஒரு வேற லெவல்ல தானே பார்ப்பாங்க. அப்ப நான் நிறைய விஷயங்களை மோகம் தானே. அப்ப லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச், அண்டையில ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச் தான் இன்னும் பேத்து கொண்டே. அப்பதான் என்ன கசின் வந்து சொன்னாரு, இல்ல பிளைண்ட் ஆயினது பிரச்சனை இல்ல, அதுக்கு சில வழி அழியுது, அது நீ ட்ரை பண்ணா முன்னுக்கு போயிடும்.
அதுல ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, யூ கேன் மேக் யூ கேன் சேஞ்ச் அதர்ஸ் லைஃப் வித் யுவர் ஸ்டோரி. ஸோ அன்றைக்கு நான் எடுத்த அந்த வேர்ட் தான், என்னால இன்னொருத்தர் லைஃப்ல சேஞ்ச் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருந்தா அதுதான் பெரிய விஷயம். ஸோ அன்றைக்கு நான் சொன்னேன், ஓகே நீங்க என்ன போக வேண்டிய பார்த்த காட்டுங்க, மற்றதை நான் தேடுவேன். ஸோ 2012 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து என்னன்னா, கண் தெரியா போன போற ட்ரைனிங் ஒன்று இருக்குது. அது சொல்றது மொபிலிட்டி ட்ரைனிங். மொபிலிட்டி ட்ரைனிங் தான் இப்ப நான் கண் விளங்காதவங்க யூஸ் பண்ணுவாங்களே ஒரு ஸ்டிக்கு, என்ன சொல்றது, ஒயிட் கேன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லுங்க ஒயிட் கேன் சொல்றது? அந்த கேன்ல வந்து ஃபுல்லா ஒயிட் தானே, எனக்கு கையில இருந்துச்சு கண்டிப்பீங்க, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நைட்டு. அதுதான் எங்களோட கண். அதுல போறதுக்கு வாரத்துக்கு இண்டிபெண்டா டிராவல் பண்றதுக்கு வேற ட்ரைனிங் இருக்குது, 1 year ட்ரைனிங். ஸோ அந்த 1 year ட்ரைனிங்கை நான் ஒன் வீக்ல முடிச்சேன். அது பிறகு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன தந்தது வந்து, வீட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் தனியா, இன்ஸ்ட்ரக்டர் பின்னுக்கால ஃபாலோ பண்ணுவார். அப்ப நீ யோசிங்க, கண்ணை மூடிட்டு இங்கிருந்து மரதானே போய்ங்களா தனியா கண்ணை மூடிட்டு போயிடுமா? ட்ரை பண்ணிப்பா. ஏழுமா? ஏழாண்டு இல்லை, ஏழு ட்ரை பண்ண. நாங்க ட்ரை பண்ணினா ஏழாண்டு மைண்ட் செட்ல இருந்தா ஏழாதான். அது செய்யறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது என்னன்னா, மைண்ட் செட். ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தா எதுவும் செய்யணும். நம்புறீங்களா? என்ன மாதிரி நீங்க ஸ்ட்ராங் மைண்ட் செட்ல இருக்கிறீங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப என்ன மைண்ட் செட்? எந்த ஒரு சேலஞ்ச் தந்தாலும் செய்வீங்களா? ஒருத்தர் மட்டும்தான் சேலஞ்ச் ரெடி, மத்த யாரும் சேலஞ்ச் ரெடியே இல்லை. அப்படியா? ஸோ அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் பண்ண டிராவல் பண்றது. அந்த டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் படிச்சேன். உண்டு, பஸ்ல நிறைய தரம் பஸ்ல இருந்து விழுந்திக்கிறேன். பஸ்ல இருந்து இறங்க போக்குள்ள விழுந்திக்கிறேன். பஸ்ல இருக்கிற சைட்ல ரோட்ல சைட்ல இருக்கிற கான்ல விழுந்திக்கிறேன். சில இடங்கள் இருக்குது பஸ்ல இறங்க வேண்டிய இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல போயிட்டு பஸ்ஸுக்காரன் இறக்கி அதுல இருந்து நான் மிஸ் ஆகி இடத்த தேடி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இதுதான் சேலஞ்ச். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நான் ஒவ்வொரு லெசன் படிக்கிறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். பஸ்ல இருந்து விழுந்தா அடுத்த நாள் வீட்டுல இருக்கல, வீட்டுல இருந்தா அப்படி வீட்டுல தான் இருந்து பாட்டு. ஆனா நான் அடுத்ததான் யோசிச்சேன், நான் விழுந்தாலும் விழாம அடுத்த தடவை போக வேண்டிய சொல்யூஷன் என்ன, நான் அதுக்கு ரெடியா போகணும். அதுக்கு நான் என்ன ஆப்ஷன் வச்சுட்டு போகணும்னு நான் ஸ்டடி பண்ணேன். சேலஞ்சஸ் எப்ப எங்களுக்கு இருக்குதான் செய்யும். சேலஞ்சஸ் இல்லாட்டி லைஃப் வேறே இல்லை. என் லைஃப்ல எந்த நாளும் சேலஞ்சஸ் தான். ஃபர்ஸ்ட் வெளில மார்னிங் வெளியே வந்ததுல இருந்து விட்டு போகாடி சேலஞ்சஸ் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜாப் தேடினேன். ஜாப் தேடுற டாஸ்க் தான் பெரிய டாஸ்க். நான் ஜாப் இன்டர்வியூஸ் மோர் தென் 40 இன்டர்வியூஸ் போய்த்தீரேன். மோர் தென் 40 கம்பெனிஸ் போய்த்தீரேன் ஜாப் தேடி. எல்லா இடத்துல சொல்றது கண் தெரியாது, அவனுக்கு எப்படி நாங்கள் ஜாப் தாரது. அப்ப நான் யோசிச்ச ஒரு விஷயம் செய்வோம். என்ன, அவங்களுக்கு நான் ஒரு நாலேஜ் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்கணும். கண் பிளைண்ட் ஒரு ஆள் எப்படி ஒர்க் பண்றது ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் நான் ஸ்டடி பண்ணேன் ஐடி. கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படின்னு தேவை தானே ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல, அப்படித்தானே? இப்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணலாம் தானே. ஸோ நான் என்ன செஞ்சேன், நான் போற ஒவ்வொரு இன்டர்வியூ கம்பெனிஸ்லுக்கும் இது ப்ரெசன்டேஷன் செய்ய தொடங்கினேன். எப்படித்தான் பிளைண்ட் அவங்க வந்தா எப்படி எந்தெந்த விஷயங்கள் ஒரு கம்பெனில வேலை செய்யும், அவங்களோட சப்போர்ட்
பண்ணக்கூடிய ரோல்ஸ் என்னன்னு ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவேர்னஸ் பண்ணேன். ஸோ அப்படி செஞ்சு கொண்டு போகல தான் ஒரு கம்பெனி எனக்கு யூஎஸ் கம்பெனி ஒன்றுல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு ஜாப். அதுல இருந்து ஜாப்பும் கிடைச்சிச்சு. அப்ப 2 டாஸ்க்கும் சரி தானே. ஃபர்ஸ்ட் டாஸ்க் இண்டிபெண்டன்ட் ஆகிக்கிறது. செகண்ட் வந்து ஜாப் தேர்ட் டாஸ்க். ஜாப் டாஸ்க் வந்து அப்புறம் ஜாப் டார்கெட் சரி தானே, செகண்ட் அச்சீவ்மெண்ட். ரைட், அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ரைட் நான் இதாவது ஸ்டார்ட் பண்ணேன், புதுசா என்ன சரி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஸ்ரீலங்கால ஒரு பிளைண்ட் ஒரு ஆள் யாருமே செய்யாத விஷயங்கள் நான் செய்யணும். நல்லதானே சேலஞ்ச். அது அப்பதான் இன்ட்ரெஸ்ட் அடிக்கும். எல்லாரும் செய்யறது செஞ்சா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையா? இல்ல தானே. நீங்க சவுண்டா கதைச்சா தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடு. ஓகேவா? ஸோ 2013 இருந்து ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்விம்மிங். அப்ப நிறைய கோச்சஸ் கிட்ட போனேன். அவன் சொன்னாங்க இல்ல என்ன ட்ரெயின் பண்ணல, அப்படி நிறைய பிரச்சனை. ஆனா நான் கிவ் அப் பண்ணல. நான் அந்த சேலஞ்ச் எடுத்தேன், நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கோச்சுன்னு கிடைச்சாரு, நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற கோச். அவர்கிட்ட பத்தி கேட்டு நான் ஸ்விமிங் பண்ணணும். அவர் சொன்னாரு வாங்க. ஸோ 2013 தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின் ஆகி 3-4 மாசத்துல நேஷனல் போனேன். நேஷனல் மீட்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்த நேஷனல் பிரான்ஸ் மெடல் ஸ்விமிங் 100 மீட்டர்ஸ் எடுத்தேன். அதான் எனக்கு லைஃப்ல எடுத்த ஃபர்ஸ்ட் மெடல். நான் லைஃப்ல மறக்காத ஒரு மெடல். ஸோ எனக்கு இருந்த சேலஞ்சஸ் வந்து ஃபோர்ஸஸ். சிவிலுக்கு இருந்தது நான் மட்டும்தான். அப்ப அவங்களுக்கு தெரியும் சிவிலுக்கும் ஃபோர்ஸஸ் மாதிரி எப்படி ட்ரெயின் ஆகுவாங்க தெரியும் தானே. சிவிலோட ஃபோர்ஸஸ் மாதிரி சேலஞ்ச் பண்ற ஒரு லெவல்ல தான் எனக்கு இருந்துச்சு. பட் அது அல்லாட இது நான் ட்ரை பண்ணேன், கிடைச்சிச்சு. ஸோ 2013 and ஃபர்ஸ்ட் கோல்ட் சாரி. அப்புறம் 2014, 15, 16 ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு கோல் டார்கெட் பண்ணேன். ஸோ 2014 அதே ஸ்விமிங்ல தான் இண்டோ ஸ்ரீலங்கா போனேன். அதுல கோல்ட் மெடல்ஸ் 4 எடுத்தேன். அப்ப எனக்கு அடுத்த டார்கெட் சரி செகண்ட் இயர். 15ல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சோம். ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட்டிக்லோல இருந்து கொழும்புக்கு 17 நாள் நடந்தேன். அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸ்ரீலங்கா இதுவரை யாரும் பிளைண்ட் யாருமே செஞ்சதில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் வாக் பண்ணினது 17 நாள். நான் சொல்ற விஷயம் அது நான் என்ன பெருமையா செய்யறதுக்கு சொல்றதுக்கு இல்ல. நான் உங்களுக்கு சொல்றது அந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுங்க. நான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் செய்யறேன்னா உங்களுக்கு என்ன விட நல்ல சேலஞ்சஸ் வந்தா உங்களுக்கு செய்யணும். எப்பயும் கோல் செட் பண்ணுங்க. லைஃப்ல கோல் இல்லாட்டி வேலை. அதே மாதிரி அந்த கோலுக்கு போக வேண்டிய விஷயங்கள் நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு கோலுக்கு போறதுக்கு 6 விஷயம் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ண 6 விஷயம் இருக்குது. நாலேஜ், hard work, achieve, lead, independent, let inspire, final or destination. இந்த விஷயங்கள் இருந்தா நிச்சயமா போய் எப்பயுமே உங்களோட கோல நீங்க என்ன இடத்துக்கு போக போறீங்களோ அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. எனக்கு முந்தின வந்து அப்படித்தான் சொன்னாரு, we should visualize. எப்ப நான் ஒரு ட்ரைனிங் நான் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்களோட மைண்ட் எங்களோட பிரெயினுக்கு எப்படி நான் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் அது ஆக்டிவேட் ஆகும். இப்போதான் நான் ஒரு டூர்னமெண்ட்டுக்கு போறேன்னா அந்த டூர்னமெண்ட்ல நான் வெத்துற மாதிரி தான் நான் விஷுவலைஸ் பண்ணேன். விஷுவலைஸ் பண்ணி மட்டும் இல்ல, நான் அதுக்கு எத்தனை ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ 2015 அந்த ப்ராஜெக்டை முடிச்சேன். 2016 மர ஜஃப்னால இருந்து மாத்திரைக்கு ஒர்க் பண்ண 28 days. அதுவும் ஒரு ரெண்டும் சேரிட்டி ப்ராஜெக்ட் தான். அது யாரும் செய்யாதனால அது ஒரு சேலஞ்சா எடுத்தா நான் செஞ்சேன். ஸோ 2017 நேஷனல் பிளைண்ட் கிரிக்கெட் டீமுக்கு நான் ஜாயின் ஆயினேன். T20 வேர்ல்ட் கப் 2 ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ரீலங்கா 2017, 2022. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன கோல் நான் டார்கெட் பண்ணிட்டு போனது. அப்ப
அப்ப உங்க லைஃப்ல கோல் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா? சத்தம் போத 2-3 பேருக்கு தான் கோல் இருக்குது. அப்படியா? சோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு இயர் நான் அதோட நான் எப்பயும் வந்து சேலஞ்ச் பண்றது நான் என்ன செல்ஃப் தான். என்ன கோச் எப்பயும் சொல்லி தந்த ஒரு விஷயம், யூ ஷுட் ஃபைட் வித் யுவர் செல்ஃப். நாங்க ஒரு போட்டி போனா நாங்க மத்தவங்களோட ஃபைட் பண்ண போறது இல்லை, நாங்க எங்களோட தான் ஃபைட் பண்ணணும். வி ஷுட் ஃபைட் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்க எப்ப உங்களோட சேலஞ்ச் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் வரும். விளைஞ்சா எப்ப நாங்க எங்களுக்கு சேலஞ்ச் பண்றோமோ, நாங்க சேலஞ்ச் எப்ப எந்த அளவுக்கு எடுத்து செஞ்சுக்கிட்டு போறோமோ அப்பதான் எங்களோட ஒரிஜினல் வெர்ஷன் வரும் வெளியே. நான் நினைக்காத விஷயங்கள் நான் செஞ்சுக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு செய்ய இயலாது அப்படி மைண்ட் செட்டா தான் நான் நிறைய இருந்தது. எப்ப இந்த சில விஷயங்கள் நான் படிச்சனோ அப்ப இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது, நான் யாரையும் சேலஞ்ச் பண்றது இல்லை, நான் என்னதான் சேலஞ்ச் பண்ண. ஆனா நான் சேலஞ்ச் பண்ண விஷயங்கள் இதுவரை நான் மிஸ் ஆயினதும் இல்லை. சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகலாம், ஏன்னா ஃபெயிலியர் ஆகவே ஆகணும். ஏன்னா ஃபெயிலியர் ஆகினாத்தான் நாங்க அதுல நிறைய விஷயங்கள் படிப்போம். பிரான்ஸ்ல ஒரு அவார்டு இருக்குது, எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய யார் கூடிய ஃபெயிலியர் ஆகினாங்களோ அவங்களுக்குன்னு வேற ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் கூட. எப்ப நாங்க ஃபெயிலியர் ஆகுறோமோ அப்ப நாங்க வந்து ஸ்டடி பண்ணுவோம். எந்த நாளும் வெத்திட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நீக்காத்தானே. அதனால லைஃப்ல நீங்க சில விஷயங்கள் லூஸ் ஆயினா, கேம் எப்ப லூஸ் ஆயினும் யூஸ் ஆகணும், நீங்க அதுல இருந்து என்ன ஸ்டடி பண்ணி நீங்க தான் பார்க்கணும். சோ நான் அப்படித்தான் செஞ்சேன், சேலஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்தேன். 2018 2019 அப்படின்னு ஒரு அந்த 2018 இருந்து ஃபுல்லா ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் செய்யற ஈவெண்ட் எல்லாம் கண் விளங்குறாக்களோட தான் செய்ய தொடங்கினேன். அப்ப ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது, அயன்மேன் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எப்படின்னா 3 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்விமிங், 2 கிலோமீட்டர்ஸ் கடலை நீயணும், 90 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணணும், 21 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணும். கட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க வந்து 8.5 hours. அதுல எல்லாம் வர்றது கண் தெரியுற ஆக்கள் தான், நார்மலான ஆக்கள் தான். அப்ப என்ன தேவைப்பட்டுச்சு, அதுல ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். அது சேலஞ்ச் எடுக்கிறது என்னன்னா என்னால செய்யலுமான்னு ட்ரை பண்ணத்தான். ஸோ 2018 அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று கிடைச்சி முன்னுக்கு. ஏன்னா ஃபாரின் கோச் ஒன்று சந்திச்சு படிச்சு பிரான்ஸ் இருக்கிறவர். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஈவெண்ட் ஒன்றிக்கு அதை செய்யணும். அவரும் ஃபர்ஸ்ட் சொன்னது, நான் ஒரு பிளைண்ட் ஒரு ஆளை நான் ட்ரெயின் பண்ணது இல்லை, பட் லெட் மீ ட்ரை. அதுக்கப்புறம் அவரோட பேச ட்ரெயின் ஆகினேன். எந்த அளவு ட்ரெயின்ல என்ன அந்த அயன்மேன் ட்ரெயின் நார்மலா செய்யறதுக்கு 1 வருஷம் போகும். பட் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்குது, அந்த மைண்ட் செட் ஒழுங்கா இருந்தா எங்களை செய்யலாம். நான் 50 daysல ட்ரைனிங் எடுத்தேன். ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் பிளைண்ட் நான் தான் செஞ்சேன் அயன்மேன். இதுவரை நான் வேர்ல்ட்ல கண் பிளைண்ட் ஒரு ஆள் அயன்மேன் 4 கம்ப்ளீட் பண்ணிக்கிற நான் பண்ணிட்டேன். ஸோ இது சேலஞ்சஸ். எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு கோச் வந்து ஒரு டாஸ்க் தருவார். இந்த இயருக்கு இத்தான் டார்கெட், இந்த இயருக்கு இதான் டார்கெட். அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு இயருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ இப்ப நான் இப்ப அந்த ஒவ்வொரு ஈவெண்டா முடிச்சுட்டு வர போலதான் கடைசியா பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன் 2020 நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து ட்ரெயின் ஆகி ஸ்ரீலங்கால இப்ப இதுவரை யாரும் பிளைண்ட் பாக்ஸிங் யாருமே செய்யறது இல்லை, நான் மட்டும் தான் செய்யறேன். அதே மாதிரி இன்டர்நேஷனல்ல நான் மட்டும் தான் போய் இப்பக்கு நான் 2 கோல்ட் மெடல்ஸ் எடுத்துக்கிறேன் பாக்ஸிங்ல. இதெல்லாம் சேலஞ்ச். ஆனா புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணி சேலஞ்சஸ் எடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட், ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறது. அப்படித்தானே? நாங்க எப்பயும் நான் சொல்றது என்ன விஷயம்னா, you have to fight with yourself and you have to challenge yourself. அது சின்ன சேலஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும்.
அதை ட்ரை பண்ணி நீங்க அது இன்வால்வ் ஆகுறது தான் மெயின். எனக்கு ஒன்றும் செய்யல, கண் விளங்காதுன்னு ஒரு ஓரமாக இருந்து இருந்தா செஞ்சுப்பேனா இல்லை தானே? ஸோ நாங்கள் எங்க ப்ரிப்பேர் பண்ணணும், மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் கிவ் அப் பண்றது இல்லைன்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திக்கணும். நான் அப்படித்தான் செஞ்சேன். ஸோ என்ன டார்கெட் வந்து விஷுவலைஸ். நான் எப்போ எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். எப்ப தூங்க முந்தி நீங்க நான் என்ன போட்டியை செய்ய போறேனோ அதை நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் அதை ஒழுங்கா பினிஷ் பண்றேன், இல்லாட்டி நான் ஒரு மெட்ரோன் எடுக்கிற மாதிரி அப்படி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். இது வந்து கோச்சஸ் மாதிரி எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விஷயம். ஸோ நீங்க இன் ஃபியூச்சர் நீங்க எந்த மாதிரி ஆகணும்னு நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க உங்களை விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி இப்ப சொல்லுவோமே, நீங்க ஒரு பெரிய ஒரு கார் வாங்கணுமா, அப்ப நீங்க அந்த கார் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ட்ரீம் ஒன்று இருந்துச்சு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஜாயின் ஆகணும். அது என்ன ட்ரீம்? ஏன்னா இதுவரை பிளைண்ட் ஒரு ஆள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு தேவை அந்த டார்கெட் உடைக்கணும். அதே மாதிரி நான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் ஆகிக்கணும், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஜாயின் ஆகிற ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஆள் ஆகிக்கணும். நான் அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணேன், அதுக்கு தேவையான மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நான் இப்ப அதுல ஒர்க் பண்றேன். இப்போ ஒரு 9 years அது ஒர்க் பண்றேன். அப்ப என்ன நடக்குது? எல்லாமே எங்கட கையில தான். அப்படித்தானே? நாங்க ட்ரை பண்ணாதான் எங்களுக்கு வரும், இல்லாட்டி யாரும் வந்து கையில தர மாட்டாங்க தானே? சோ நீங்க என்னென்ன கோலு போகணும்ன்றது, நீங்க என்னென்ன மாதிரி ஆகணும்ன்றது நீங்க தான் விஷுவலைஸ் பண்ணணும், நீங்க தான் ட்ரை பண்ணணும். அட்வைஸ் எடுக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறாங்க படிக்கலாம். நான் செல்ஃப் ஸ்டடி, போட்காஸ்ட், இன்டர்வியூஸ் நிறைய படிக்கலாம். நான் படிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் படிக்கிறேன். ஏன்னா மற்றவங்களோட லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்கள் படிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட லைஃப் மாதிரி இன்னொருத்தர் லைஃப், ஒவ்வொருத்தர் லைஃப் வித்தியாசம். ஸோ ஆனா எல்லா ஒவ்வொரு லைஃப்லயும் நிறைய விஷயங்களையும் ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் நல்ல மைண்ட் செட், ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிறார்கள். யங்கர் ஜென்ரேஷன் லைஃப்ல இன்னொரு பிரச்சனை வந்தாலுமே எது வந்தாலும் கிவ் அப் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும் 100% உங்களோட கோல். நீங்க அந்த கோலுக்கு போறத எந்த நேரம் விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டைம் கிடைக்குதோ நீங்க கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் அப்படித்தான் செய்வேன். என்ன டார்கெட் இருந்துச்சு, நான் ஏர்லைன்ஸ் ஃபுல் இந்த என்ன நான் தனியே டிராவல் பண்ணணும், இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணணும். இந்த டார்கெட் விஷுவலைஸ் பண்றது, அதே மாதிரி நான் டிராவல் பண்றேன் தனியே. ஸோ உங்களோட கோலை ஒரு நாளைக்கு கிவ் அப் பண்ண வேணும். எந்த நேரம் கோலா நீங்க எந்த நேரம் விஷுவலைஸ் பண்ணுங்க. சப்போர்ட் தரது நிறைய பேர் இருக்கிறாங்க, அட்வைஸ் எடுங்க. விளைச்சா என்ன சரி நான் கதைங்க, என்னோட கதைக்கணுமா கதைக்கலும், ஏதாவது கேள்வி கேட்கறேன்னு கேட்கலும். ஸோ நான் இப்போ சொல்ற விஷயம் தான், நத்திங் கம்ஸ் ஈஸி அன்லெஸ் யூ ட்ரை. எந்த ஒரு விஷயம் ஈஸியா வராது நான் ட்ரை பண்ணது. சேலஞ்ச் யுவர் லிமிட்ஸ், மேக் இம்பாசிபிள் பாசிபிள். ஓகேவா? அப்ப நீங்க ரெடியா சேலஞ்சஸ்க்கு? ஷுவரா? ரெடியா? அப்ப நான் சேலஞ்ச் தான் செய்ய ரெடியா? இப்ப ரெடியா செய்வீங்களா? இப்போ நீங்க டயர்ட் ஆயிப்பீங்க தானே, புறம் செய்வோம். ஸோ டோன்ட் கிவ் அப், சேலஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க எப்போ உங்களோட சேலஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களோட பெட்டர் வெர்ஷன் எடுத்து. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். அறையில் நாட்டு பீத்தி நான் ஒரு 5-6 நாட்டு பீத்தினேன். ஃபர்ஸ்ட் நாடு இந்த ஃபர்ஸ்ட் டிராவல் வந்து பாரிஸ், ஃபுல் மேரத்தான். ஃபுல் மேரத்தான் இப்போக்கி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்டர்நேஷனல். ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஒரு ஆள் வேர்ல்ட்ல ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் நான். இப்ப போன கிழமை நான் போனது ஒரு மேரத்தான். போன கிழமை நான் ஜப்பான் போயிட்டு இப்ப வியாழக்கிழமை தான் வந்தேன். அது ஒரு மேரத்தான் தான் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூர் மேரத்தான், சிங்கப்பூர், வியட்நாம், கட்டா, துபாய், இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிறேன் இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட்டுக்கு. ஸோ இன்னும் மீது போறது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
இப்ப ஜப்பான் தான் கூட பேத்து பட்டுது. கேள்வி கேட்கணும். நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போடுறேன். உடனே டைப் பண்ணி எல்லாம் அனுப்புறீங்க. ஆமா, எப்படி? ரைட், நல்ல ஒரு கேள்வி. பிளைண்ட் ஒரு ஆள் போன் பாய்க்கிறத கண்டிக்கிறீங்களா? நான் இல்ல இப்ப பாய்ச்ச சும்மா மேஜிக் மாதிரி இருக்கும் இல்லையா? ரைட், போன்ல வந்து சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, ஸ்கிரீன் ரீடர். அது வந்து பிளைண்ட் ஆக்களுக்குண்டே இருக்குது. இப்போ நார்மல் ஐபோன் எடுத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க ஆண்ட்ராய்ட் போன் எடுத்தீங்கன்னா டாக் பேக்குண்டு, நீங்க பாருங்க செட்டிங்ஸ் போனா இருக்கும் டாக் பேக்குண்டு. அது 2 ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணீங்கன்னா நீங்க கண்ணால பார்த்து செய்யறத நான் காதால கேட்டு செய்யறது, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதை பாத்துக்கிறீங்களா? ஏன்னா ஜாப் வந்து முக்கியமா கூடுதலாகிறது வந்து கம்ப்யூட்டர். டாக்குமெண்ட் செய்யறது, எக்ஸல் செய்யறது, இமெயில் ரிப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் பண்றது, அதுதான் மெயின். நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஸ்ரீலங்கன் ஏவியேஷன் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து ஃபுல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் ஹேண்டில் பண்றேன். கேபின் க்ரூ கூட ஏர் ஹோஸ்டர், டிராவல் அண்ட் டூரிசம், ஏர்போர்ட் பேசஞ்சர் ஹேண்ட்லிங், கார்கோ, ஃபிளைட் ஆபரேட்டிங் ஆஃபீஸர், ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன். இந்த எல்லா ப்ரோக்ராமுக்கும் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது நான் தான். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் பண்றது நான் தான். டைம் சொல்லு. Uh, 1819 சத்தனே. எஸ். கேள்வி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, எது இருந்தாலும் கேட்கலாம். நீங்க 2 கிலோமீட்டர் சூழ்நிலை சொன்னீங்க. 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க லைனை டைரக்ஷனை மெயின்டைன் பண்றதா எப்படி? அப்படியே பாயிண்ட் சுத்தி ஒரே இடத்துல வராம பிளைண்ட் ஒருத்தர் போக்கல எப்பவும் கைட் ஒன்று கிடைக்கும். ஸோ என்ன கைட் வந்து என் லெஃப்ட் சைட்ல ஸ்வீப் பண்ணுவாரு, நான் கைடோடய ஸ்வீப் பண்ணுவேன். நான் 2 கிலோமீட்டர் நான் என்ன பெஸ்ட் வந்து 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஸ்வீப் தான் மெயினா கூடிய செஞ்சிடும். அப்ப அது மாதிரி டெஃபினட்லி மாத்திரை 28 டேஸ்ல வர்க் பண்ணினானே அதுல ஒருத்தர் கைட் பண்ணலாம். கைட் பண்ணலாம். எப்ப என்னோட கைட் ஒண்ணி தனியா செய்யல தானே, சப்போர்ட்டுக்கு அவரோட கைட் ஒருத்தர் மட்டும் தான். இப்போ ஹாலித் உஸ்மான் என்னோட காலத்து ஃப்ரெண்ட். நானும் அவரும் முண்டா ஹாஸ்டல்ல படித்தேன். என்னோட வீட்டுக்கெல்லாம் வந்து இருக்கிறாரு. இவரும் நானும் சேர்ந்து மேட்ச் எல்லாம் பார்க்க போனேன். அதுக்கு பிறகு திடீர்னு நான் அவரை கண்டது இந்த ஒயிட் கேனோட தான் ரோட்ல. நான் கேம்பஸ் போயிட்டு வந்த ஒரு பீரியட்ல தான் கண்டுபட்டுச்சேன். கண்டதோட வீட்டுக்கு கூட்டி போனேன்னு என்னோட உமா முதல் நாள் அழுதுட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு இப்படி வந்த பொண்ணியோட வீட்லயே எரிச்சது. இப்பவும் அவரு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து போற சின்ன வயசுல இருந்து ஒரு கூட்டாளி. அவரு ஒரு வார்த்தை ஒன்று கண்டு நான் பேசின நேரம் சொன்ன ஒரு வேர்டோடு தான், கண்ணால கண்ணை மூடி உலகத்தை பாக்குறத கண் இல்லாம கண் திறந்து வெளி உலகத்தை பார்க்கணும் சொல்ற வேணை. சென்னை எத்தனை நாடுக்கு போனாருன்னு நான் எனக்கு தெரியுமா, அவர் எத்தனை நாடுக்கு போனாரு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். எக்கச்சக்கமான நாடுக்கு போனாரு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒன்றுமே பார்க்க கிடைக்கல, ஆனா எல்லாத்தையும் எனக்கு உணர கிடைச்சிச்சு. விளைஞ்சவங்களுக்கு வாழ்க்கை என்றதுதான். கண் இல்லைன்ற ஒரு மூலையில இருந்திருந்தா எங்களுக்கு ஆகட்டாக முதலாவது ஆயிட்டு ஒரு கோப்பையை வந்து பிச்சை எடுக்க சொல்லுது. ஆனா இது இல்ல வாழ்க்கை. இதுக்கு மேலுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க அச்சீவ் பண்ணி எங்களால சாதிக்க ஏழும் என்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு சொல்ல கிடைச்சது. எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம். மகனுடைய டைமா இருக்கு. 1-2 வீடியோ இருக்குது, அதை பார்த்ததோட இன்ஷால்லா இந்த செஷனை நாங்க முடிச்சுக்கொள்ளும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் காலித் உஸ்மான். இன்ஷால்லா சந்திப்போம்.